கண்ணப்பா அட போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. கண்ணப்பா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கிபி 12-13 நூற்றாண்டுல புராணங்கள்ல சொல்லப்பட்ட கண்ணப்ப நாயக்கனார் அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாற்றை தான் படமா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிறு வயசுல சரத்குமாருக்கு பையனா இருக்க நம்ம ஹீரோ சிறு வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சமூகத்துல அவங்க சம்பிரதாயத்துல வர ஒரு நரபலி அப்படிங்கிற இதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து நரபலி கொடுத்துறாங்க. அந்த ஒரு சம்பவத்தால கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாம இருக்கிற நம்ம ஹீரோ அதுல இருந்தே நாத்திகவாதியா மாறிடுறாரு. அதுல இருந்து கடவுள் மேல ஒரு வெறுப்பு, கடவுளை கும்பிடுறது இல்லை, கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு இது கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கதை நம்ம புராணங்கள்ல படிச்சதை வச்சு பார்க்கும்போது வந்து கரெக்டா நமக்கு சிங்க் ஆகுது. ஆனா இவங்க கேமரால காமிச்சிருக்க விதமோ, விசுவல் எஃபெக்ட்ஸோ, கதையை நகர்த்தி கொண்டு போறதோ, இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டச்சப் ஆகல. ஒரு நாத்திகவாதி அப்படின்னு காமிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி காமிச்சிருக்க வேண்டாம். இந்த படம் ஒரு ஆத்திகவாதியா காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இவங்க ரொம்ப அழகா நாத்திகவாதியா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ எப்படி வந்து நாத்திகவாதியா இருக்காரு, அப்புறம் வந்து அவர் வந்து அவரோட சமுதாயத்துல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்க காதல்னால சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க கூட்டத்துல இருந்து விலக்கி வைக்கிறாங்க. அந்த விலக்கி வைக்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லன் குரூப் வந்து சரத்குமாரை கொண்டு அங்க இருக்க வாயுலிங்கத்தை எடுத்துட்டு போறது கதை. இதை தடுக்கிறதுக்காக உள்ள வரவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வராரு. இதுக்கப்புறம் இவர் எப்படி பக்தி வயப்பட்டு எப்படி வந்து ஒரு தீவிர சிவபக்தனா ஆனாரு, சிவனுக்காக தன் கண்ணையே எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கதை, மிக முக்கியமான ஒரு கதை. இந்த படத்துல இவங்க சொல்லியிருக்க விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம், ஆதி புருஷன் ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல எப்படி படு மொக்கையா இருந்ததோ அந்த மாதிரி மிக 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 கேவலமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லி அக்ஷய்குமாரையும் இவங்களையும் காமிக்கிறதெல்லாம் நம்ம பம்மல் கேக் சம்பந்த படத்துல வந்து கமல் வந்து ஒரு செட்ல எருமாட்டு மேல உட்காந்துருப்பாரு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப காமெடியா நாடகம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு தருதே தவிர ஒரு தத்துவ ரூபமான ஒரு விசுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அதுல இல்லை. அது ரொம்பவே மிஸ் ஆகுது. படத்துல மற்ற கேமியோ ரோல் பண்ணியிருக்க மோகன்லால் வராரு. அவரோட வந்து ஹீரோக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபைட்டு. இந்த 5 நிமிஷம் ஃபைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பிரபாஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வராரு, ஒரு 20 நிமிஷம் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே வந்து பக்தி வயப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி தீவிர சிவபக்தன் ஆனாரு, அந்த வாயுலிங்கத்தை மீட்டாரா, சிவனுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படிங்கறத கதையை கொண்டு போயிருக்காங்க. பிரபாஸ் முகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முகபாவனைகளும் சரியா வரல. படத்தை சொல்ல வந்த விதமும், மேக்கிங்கும், விசுவல் எஃபெக்ட்ஸும், சினி போட்டோகிராஃபியும் எதுவுமே நல்லா இல்ல. படத்துல சொல்லும்படி உருப்படியா இருக்கிற ஒரே விஷயம் மியூசிக். அந்த இசை நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் 1ல மட்டும்தான் விஷ்ணு மஞ்சு கடைசி கிளைமேக்ஸ்ல நடிச்சிருக்க அந்த ஒரு 5 நிமிஷம் படத்தை நம்ம போய் பார்க்கலாம், தாராளமா போய் பார்க்கலாம். ஒரு வாழ்க்கை வரலாறு, திண்ணப்பன்கிறவர் எப்படி வந்து கண்ணப்ப நாயனார் ஆனாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க விரும்பணும் அப்படின்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம்.